உனக்கு பணமும் இல்லை, எனக்கு பிணமும் இல்லை, போ. அன்புள்ள மனையாளுக்கு உள்ளம் பாரத்தால் கனத்து கனதியாகி நிற்கிறது. மரணித்தவனின் உரிமையை கூட மறுக்கும் ஒரு நாட்டில் நட்ட நடு வீதியில் நான் நிற்கிறேன். இது எனது மரண சாசனம். நன்றாக கேட்டுக்கொள், எல்லோருக்கும் எத்திவை. மரணம் எனக்கு எப்போதும் வரலாம். நான் மரணித்தால் கொரோனா இல்லாவிட்டாலும் கூட நான் எரிக்கப்படும் சாத்தியமே இங்கு அதிகம். ஒரு மனிதனின் ஆத்மா பிரியும் போது இறைவன் ஊதிய உயிர் இறைவனிடமே செல்கிறது. மண்ணால் செய்யப்பட்ட உடம்பு மண்ணுக்கே செல்கிறது. இதுதான் இறைவனின் நியதி. இந்த நியதி இங்கே நிர்மூலமாகிறது. உயிர் பிரிந்த பச்சை உடம்பை பவித்திரமாக கழுவச் சொல்கிறது மார்க்கம், வலிக்கும் என்பதற்காக. எம்மை எரித்தால் என்னவாகும் எண்ணிப்பார். உலகில் எல்லோரையும் போல் நாங்கள் இறக்க விரும்புகிறோம். விரும்பியது போல் வாழத்தான் முடியவில்லை. விரும்பியது போல் இறக்கவும் முடியாதா எமக்கு? மரணித்த என்னை இழுத்துக் கொண்டு போவார்கள். எனக்கு கொரோனாவாம் என்று செய்தி வரும். கலங்கி விடாதே. பணம் கேட்பார்கள். என்னை படுக்க வைக்க ஒரு பெட்டி வாங்க, கொடுத்து விடாதே. கையெழுத்து இடு என்பார்கள், இட்டு விடாதே. பணம் கொடுத்தாலும் எரிப்பார்கள், கொடுக்காவிட்டாலும் எரிப்பார்கள் என்றால் உன் கணவனை எரிக்க நீ ஏன் பணம் கொடுக்க வேண்டும்? கையெழுத்து இட்டாலும் எரிப்பார்கள், இடாவிட்டாலும் எரிப்பார்கள் என்றால் என்னை எரிக்க நீ ஏன் இணங்க வேண்டும்? ஒன்று என் கணவரை புதைக்க விடு, இல்லையா நீயே எரித்துக்கொள். எனக்கு சாம்பலும் வேண்டாம், உன் சாம்பல் சட்டியும் வேண்டாம் என்று சொல்லிவிடு. சந்திக்கின்ற இடத்தில் அவரை சந்திப்பேன் என்று சொல்லிவிடு. இதுதான் என் மரண சாசனம். உன் கண்ணீரை இறுக்கி துடை, என்னை எரிக்கட்டும் அவர்கள். ஓ நெருப்பே, இப்ராஹிமுக்கு குளிராகிவிடு என்று கட்டளையிட்ட இறைவனுக்கு எனது நெருப்பை குளிர வைக்க முடியாதா என்ன? ஆனால் அவர்கள் வருந்தட்டும். முஸ்லிம்கள் மரணித்தவர்களின் உடம்பை பொறுப்பெடுக்கிறார்கள் இல்லை என்ற செய்தி உலகம் முழுக்க பரவட்டும். அவர்களின் உரிமைக்காக அவர்கள் சொந்தங்கள் உடம்பை கூட ஏற்காதவர்கள் என்று உலகு எம்மை பற்றி பெருமை கொள்ளட்டும். அவர்கள் பிணவரைகள் நிரம்பி வழியட்டும். அவர்களே எரித்துக் கொள்ளட்டும். வாழும் போது காட்ட முடியாத எதிர்ப்பை சாகும் போதாவது காட்டுவோம். உடம்பை எரித்து இன்பம் காண்பவர்களுக்கு மனதை எரிக்க முடியாது என்று காட்டுவோம். நீயே வைத்துக்கொள். உனக்கு பணமும் இல்லை, எனக்கு பிணமும் இல்லை, போ. ஆனால் கவலைப்படாதே, எல்லோரும் அவனிடமே மீளுவோம். நீரில் மூழ்கி என்ன, நெருப்பில் வீழ்ந்து என்ன, மீன் விழுங்கி என்ன, எப்படியும் எல்லோரும் மீளுவோம் அவனிடமே. அவன் அறிவான் அனைத்தையும். ஒரு முறையாவது நான் பொசுங்கு முன் என் முகத்தை பார்க்க முடியாத உன் வேதனையை அவன் அறிவான். தந்தையை தொழுவிக்க முடியாத தனையனின் விம்மலையும் அவன் அறிவான். தாயை குளிப்பாட்ட முடியாத மகளின் விசும்பலையும் அவன் அறிவான். மனைவியை தொழுவிக்க முடியாத கணவனின் கண்ணீரையும் அவன் அறிவான். ஆகவே அன்பே, மீண்டும் எழுப்பப்படும் நாளில் நான் என் இறைவனின் சந்நிதியில் என்னை எரித்த சாம்பலில் இருந்து எழுந்து வருவேன். நீ இதுவரை சேர்த்த கண்ணீரோடு எழுந்து வா, முறையிடுவோம். சாகக்கூட விடாத சத்திராதிகள் இவர்கள் என்று.